எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடணுன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகினே இருக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹவு டு மெயின் டோர் டிசைன் எப்படி செய்கிறாங்கன்னு நான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா 2 டிசைன் போட்டு போகிறேன். ஒன்று வந்து தர்ன டிசைனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தட்டு டிசைனு. இது ரெண்டுத்தையும் எப்படி போடுறதுன்னு பிளைனர் மிஷினில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோட தம்ப்லைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோட அவுட்புட் காட்டுறேன். இந்த டிசைன் தான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த எதுக்கு வர டிசைன் பார்த்தீங்கன்னா வாசக்காலுக்கு வர டிசைன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குண்டு ஒரு பெண்டு. ஆக்சுவலாக வந்து அமுகு தரணும் ப்ளஸ் ஒரு பெண்டு இருக்குது. அதை தான் வந்து நான் அந்த மாதிரி சொன்னேன். மறக்காமல் அருள்தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளைனர் மிஷினு, சாப்ளேடு, டிசைன் பிட்டு அண்ட் டீக் வுட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இதுக்கு ரெக்வயர். பட் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணல. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பிட் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைன் பிட் வச்சு தான் நம்ம என்ன போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாசக்காலுக்கு டிசைன் போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அமுகு தரணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சுவலாக கபோர்டுக்கு வர டிசைன்ஸ் இதில் வரும். இந்த டிசைன் தான் கபோர்டுக்கு வருது. பட் அதுவும் அமுகத்தவனையும் சேர்ந்து வாசக்காலில் ஒரு டிசைன் போட்டால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் டிசைன் வரும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா டிசைன் பிட்டை எடுத்து நம்ம பிளைனர் மிஷினில் மாட்ட வேண்டியது. ஆக்சுவலாக என்ன நான் கைட்டி நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிளேடு மாற்ற மாதிரி வீடியோ எடுக்க மறந்துட்டு அதனால தான் கைட்டும் போது வீடியோ எடுத்து போடுறேன். மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிட்டு மாட்டியாச்சு. பிட்டு மாட்டினோடனே மிஷின் ஆன் பண்ணிட்டு லைட்டாக வந்து அந்த டிசைனில் வந்து மரத்தை வச்சு பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அதோட ஆழமோ அதோட அகலமோ எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஓகேனா நம்ம வந்து எல்லாமே டிசைன்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாசக்காலோட மெயின் டோரு தான் போடுவாங்க. மற்றபடி இன்டீரியர் டோர் அதான் உள்ளே வர டோருக்கு அது இன்டீரியர் டோர் சொல்ல முடியாது. வீட்டுள்ள சின்ன சின்ன டோருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக அமுகு தரனா இல்லை எஸ்தனை போட்டுருவாங்க. ஆனால் மெயின் டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி பெரிய தன்னை தான் போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது வந்து லுக்கு நல்லாயிருக்கும். பட் ஆனால் இதே நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி டிசைன்ஸ் வந்து மோஸ்ட்லி யாருமே காட்ட மாட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க காட்டுறது எல்லாமே ரொம்ப பெருசாக ஹை பட்ஜெட்டில் இருக்கும். பட் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து மெயின் டோர் வாசக்காலுக்கான லுக்கும் நல்லா கொடுக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து நீங்கள் வந்து ரெடிமேடு வந்து பூ வழி இருக்கும். அதை எடுத்து ஒட்டினீங்கன்னா இன்னும் டிசைன் வாசக்காலுக்கு லுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் பார்க்கலாம். அதான் அந்த டிசைன் போட்ட அவுட்புட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இதில் பார்த்தாலே தெரியும் என்னடா கேமரா ஷேக்கிங்கில் கொஞ்சம் தெரியாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு ஒரு அமுகு தரணை போடுறாங்க. மோஸ்ட்லி வாசக்காலில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வருது தெரியுமா அந்த அமுகு தரணை அது மட்டும் தான் போடுவாங்க. பட் இது மெயின் டோர்னால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 2 டிசைனை கம்பைன் பண்ணி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆழம் அதிகமாக இந்த பெண்டில் ஆழம் அதிகமாகிற மாதிரியே நம்ம பண்ணலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காஸ்ட் பட்ஜெட்டை பொறுத்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தட்டு வாசக்காலிலே ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா தட்டு தான். தட்டு தரணை இல்லாமல் கூட இருந்துடலாம். பட் ஆனால் தட்டு இல்லாமல் எந்த வாசக்கால் ஃப்ரேமும் வரவே வராது. ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா டோரை வந்து அணைச்சி பிடிக்கிறது. அதனால் வந்து தட்டு வந்து ரொம்ப மெயின். அதனால தான் பார்த்திங்கன்னா தட்டு டிசைன் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் போட்டுடணும். ஸ்ட்ரெயிட்டில் டிசைன் போட்டு அதான் வால் போட்டு முடித்தவொடனே என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வாசக்கால் சைஸ் அந்த அந்த தட்டு சைஸ் ஒரு குறிப்பிட்ட சைஸ் சொல்லுவாங்க. 1.25 1.5 1.25 அது வந்து பார்த்திங்கன்னா டோருக்கு ஏற்ற மாதிரி மாறினே இருக்கும். டோரு ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி மாறினே இருக்கும். ஏன்னா வந்து சில டோர் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். சில இது வந்து மெயின் டோருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோன்னா நம்ம தட்டு வந்து செட் பண்ணோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோர் வந்து சாத்தமும் நல்லா அணைச்சும் பக்காவாக கிளியராகவும் இருக்கும். இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேஸ் செட் பண்ணிட்டு அவ்வளோ தட்டு டிசைன் கட் பண்ண வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. 2-3 இடத்துல வந்து வளரிட்டு இருப்பேன். பட் அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் அதுதான் சொல்ல வரேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனெல்லாம் அசம்பிள் பண்ணால் எப்படி இருக்குன்றத ஒரு வீடியோ மாதிரி சும்மா வச்சுருக்கேன். ஆனால் வந்து ஜாயின் பண்ணல. இதாக பார்த்திங்கன்னா தட்டோட அவுட்புட்டு தட்டு டிசைனும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஏன்னா கீழ்ப்படிக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தரண டிசைனு போடவே மாட்டாங்க. கீழ்ப்படிக்கு மோஸ்ட்லி வந்து போட மாட்டாங்க யாருமே தரண டிசைனு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது காலில் இடி போடுறதுனால என்ன பண்ணால் தரண டிசைன் போட மாட்டாங்க. வெறும் சைடு 2 பாருக்கு டாப் பொசிஷன் மட்டும்தான் போடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போது வந்து ஃபைனல் அவுட்புட்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வாசக்கால் பண்ண தெரியுமா, அது அசம்பிள் பண்ணால் எப்படி இருக்குன்றத சும்மா ஒரு ஸ்டூல் மேலே வச்சு நானே சும்மா அசம்பிள் பண்ணி பார்த்தேன். இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா கீழ்ப்படிக்கு வந்து டிசைன் வராது. இது வந்து சைடு 2 பாரு அதுவும் டிசைன் போட்டாச்சு. டாப் ஆஃப் தி பொசிஷன் பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ பெரிய வாசக்கால் தான் வைக்கணும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வாசக்கால்னாலே இவ்வளோ பெருசு தான் வைக்கணும். பட் இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, 2 வருஷத்துலேருந்து கம்மி பட்ஜெட்டில் பண்ண சொல்லி சின்ன வாசக்கால் வைக்கிறாங்க. அந்த வாசக்கால் வச்சுட்டு என்ன பண்ணிடுறானுங்க பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள பீரோவும் எடுத்துகிட்டு போக முடியாது, கட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது, வேறு ஏதாவது வந்து ஒரு ஐட்டம் ஏதாவது பெரிய ஐட்டம் வந்து உள்ளே எடுத்துன்னு போனாலும் இடிக்கும். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வாசக்கால் செய்யும் போது வந்து பெருசாகவே செய்யுங்க. அதுக்கேற்ற மாதிரி டோர்ஸை செய்யுங்க, அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸை போடுங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் லுக்கு கரெக்டாக இருக்கும். மறக்காமல் அருள்தாஸ் வுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்னால் முடிஞ்ச வரையும் எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். பட் 2-3 நேரத்தில் சொதப்பியிருக்கேன். பரவாயில்ல, என் சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை.